வீட்டில் பழைய பொருட்களை சேர்த்து வைக்கிறீங்களா? இன்றோடு காலி பண்ணிடுங்க. வீட்டில் சில பொருட்கள் உபயோகிப்பதே இல்லை, ஆனாலும் ஒரு மூலையில் அது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு நாள் தேவைப்படும் என்று நினைத்து வைத்திருப்போம். இன்றோடு அந்த பழக்கத்தை விட்டுவிடுங்கள். நம்ம வீட்டை சுத்தமாக வைப்பது ஒரு அழகுக்கான விஷயம் மட்டுமின்றி அது நம்ம வாழ்க்கையே மாற்றும் ஒரு வழியாகும். முதலில் வீடு என்பது ஒரு உயிருள்ள இடம். அதில் பிராணசக்தி எனப்படும் ஆற்றல் தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் பழைய உடைந்த பயன்பாடு இல்லாத பொருட்கள் அந்த ஆற்றல் ஓட்டத்தை தடுக்கின்றன. இதுதான் சில நேரங்களில் வீட்டில் மன அழுத்தம், சண்டை, சோர்வு போன்றவற்றை உண்டாக்கும் என்று ஆன்மீக நிபுணர்கள் கூறுகின்றனர். பழைய கண்ணாடிகள், உடைந்த கடிகாரங்கள், காலாவதியான பாட்டில்கள், வேலை செய்யாத மின்சாதனங்கள் இவையெல்லாம் வீட்டில் இருந்தால் நேர்மறை ஆற்றல் சிக்கிவிடும். வீட்டில் சூரிய ஒளியும் காற்றோட்டமும் பாய்ந்தால் அந்த ஆற்றல் சுத்தமாக சுழலும். இதுவே வீட்டை அமைதியாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்கும். அறிவியல் கோணத்தில் பார்த்தால் இந்த பழைய பொருட்கள் வெறும் சுமை அல்ல, அவை தூசு, பூஞ்சை மற்றும் பாக்டீரியா போன்றவற்றை வளர்க்கும் இடமாக மாறுகின்றன. இதனால் சுவாச கோளாறுகள், தோல் அரிப்பு, அலர்ஜி போன்ற உடல்நல பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக மூடிய இடங்களில் பழைய பொருட்கள் காற்றோட்டத்தை தடுத்து ஈரப்பதத்தை அதிகரிக்கின்றன. இது சோர்வும் மன நிம்மதியின்மையையும் தருகிறது. மனநல ரீதியாகவும் இது முக்கியம். மனநல நிபுணர்கள் கூறுவதாவது, தேவையில்லாத பொருட்கள் நிறைந்த வீட்டில் வாழ்பவர்கள் அடிக்கடி சுமையாய், அழுத்தமாய் உணர்கிறார்கள். ஏனெனில் ஒவ்வொரு பொருளும் மூளைக்கு ஒரு நினைவு தூண்டல். அவற்றை பார்க்கும் போதெல்லாம் நம் மனம் இது இன்னும் முடிக்கலையே என்ற எண்ணத்தில் தங்கிவிடுகிறது. இதுவே மன சோர்வுக்கும் கவலைக்கும் காரணமாகிறது. அதனால் மாதத்திற்கு ஒரு முறை வீட்டை முழுமையாக சுத்தம் செய்து பழைய பொருட்களை வெளியேற்றுவது அவசியமாகும். அந்த செயல் வெறும் சுத்தம் செய்வது அல்ல, அது மனதையும் சுத்தப்படுத்தும் செயலாகும். சிலர் பழைய பொருட்களை அகற்றிய பிறகு வீடு பிரகாசமாக மாறி மனமும் லேசாக உணர்ந்ததாக கூறுகிறார்கள். பழைய பொருட்களை வெளியேற்றும் போது அவற்றுக்கும் நன்றி சொல்வது நல்லது. நீங்கள் உங்கள் கடமையை முடித்து விட்டீர்கள், இப்பொழுது நான் விடைபெறுகிறேன் என்ற எண்ணம் நம்முள் ஒரு ஆன்மீக நிம்மதியை தரும். இது ஒரு புதிய தொடக்க மாதிரி செயல்படும். மொத்தத்தில் பார்த்தால் வீட்டிலிருந்து பழைய பொருட்களை அகற்றுவது ஒரு சுத்தம் செய்வது அல்ல, அது உடல், மனம், ஆன்மா மூன்றையும் சுத்தப்படுத்தும் செயலாகும். இன்றே ஒரு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பழைய சுமைகளையும் அந்த சுமையோடு வந்த எதிர்மறை எண்ணங்களையும் வெளியே அனுப்பிவிடுங்கள். வீடு ஒளிரும், மனம் நிம்மதியடையும்.